ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப குட்டியான vlog தான். எங்கள் கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிற விருந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபி செஞ்சோம் அப்படின்னு குட்டி vlog-ஐ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நாட்டுக்கோழியில் தான் எல்லா ரெசிபியும் செய்ய போகிறாங்க. அதுக்காக நாட்டுக்கோழியை சுடுதண்ணியில் போட்டுட்டு இது மாதிரி அதோட ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. கோழி கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோன்னா அதோட ஹேர் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும். இது ஒரு ஈஸி மெத்தட் கூட. அதுக்கப்புறம் நெருப்பெல்லாம் இது மாதிரி மூட்டிட்டு மீதி இருக்க குட்டி குட்டி ஹேர்லாம் இது மாதிரி பொசுக்கி எடுத்துடுறாங்க. இப்படி நெருப்பில் வாட்டி எடுக்கிறனால கோழியோட டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி உங்களுக்கு நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடில் தான் இப்போவும் வைக்கிறாங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த கோழியை நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கிறாங்க. நல்லா கறி வந்து உருண்டு இது மாதிரி வரணும். இதை நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டின அரைச்ச மசாலாவை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்போட இந்த அரைச்ச மசாலாவோட ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம சேனல் லிங்க்கில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். ஆட்டுக்கல்ல இது மாதிரி ஆட்டி சேர்க்கறனால குழம்பு வந்து கெட்டு போகாது, ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு இது மாதிரி வெளில வரும். இந்த குடத்தில் இருக்கிறது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை நம்ம நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாஷ் பண்ணப்போ ஒரு தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இப்படி நம்ம அரிசி கழனி தண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மீதிக்கு நீங்கள் நார்மல் வாட்டரை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா இது மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்காது. நல்லா வெந்து வர்றப்போ அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்கிற சமயத்தில் முட்டையும் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முட்டையெல்லாம் எல்லாத்தையும் உளிக்கிறாங்க. விருந்து அப்படின்னாவே எல்லாருமே சேர்ந்து செய்கிறது தான். அதில் ஒரு தனி என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. நல்லா கறி வந்து நல்லா பூ போல் வெந்துருச்சு. இப்போ கறியை வந்து நல்லா தனியாக எடுத்துக்கிறாங்க. கோழிக்கறியை அந்த கரண்டியில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க, இது வறுவலுக்காக. இப்போ குழம்புலேருந்து எடுத்த இந்த நாட்டு கோழிக்கறியை எப்படி வறுவல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சோம்பு சேர்த்துக்கிறாங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வச்ச கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். தேவைப்பட்ட வரமிளகாய் இது கூடவே கிள்ளி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கறியை இது கூட சேர்க்க போகிறோம், மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கறியும் இது கூட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குழம்புக்கு சேர்த்த அதே மசாலாவை ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க, போதும். இப்போ இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளில வர அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இது கூட தண்ணி ஊற்றாமல் நம்ம வச்சுருக்க குழம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா இது மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த கோழிக்கறியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். சூப்பராக இந்த கோழிக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நாட்டுக்கோழியில் மசாலா எல்லாமே நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த நாட்டுக்கோழி மசாலா ரெசிபி நான் நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில். கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி வறுவல் நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொத்தமல்லிலாம் தூவிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வறுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கிரேவி வச்சே நம்ம சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடலாம். குழம்பும் சைடில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த கோழியில் இருக்க எசன்ஸ் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ விருந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டையோட ஆரம்பித்து வெள்ளை சாப்பாடு, அதே மாதிரி தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல் எல்லாமே வச்சு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்குலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. எங்கள் விருந்தை நல்லா திருப்தியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த விருந்து எல்லாமே என் அண்ணா தான் பண்ணது. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நம்ம செய்கிற சாப்பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது அதில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அந்த வகையில் எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பாடு. இந்த ரெசிபி எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.